இப்போ ஹைலைட்டா போயிட்டு இருக்க ஒரு ரெண்டே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜயோட ஜனநாயகம் அது எப்போ ரிலீஸ் ஆகுது. ஏன்னா உங்க சிசிய பிள்ளை, அதனால தான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். அதுக்கும் நீங்க சொன்னீங்க சரி ஓகே அவர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்தாருன்னா ஏதோ ஒரு டிஃபரன்சியேஷன் கொண்டு வருவாரு, ஏதோ ஒரு இம்பாக்ட் கொண்டு வருவாரு. அவர் படத்துல எல்லாம் வரணும்னு நினைக்கிறாரு. அதனால இது இருக்கும்ட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஆர் ரஹ்மான் இந்த அது என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு நீங்க நிறைய கேள்விப்படலன்னு சொல்றீங்க. அதுதான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வருஷமா வந்து எனக்கு வந்து ஹிந்தி சினிமா துறையில வந்து எனக்கு வாய்ப்பு கம்மியாயிருச்சு அப்படின்றாங்க. இப்போ 8 வருஷமா யார் இருக்காங்கன்னு பார்த்தா பிஜேபி தான் இருக்காங்க அந்த இது. சோ இவர் வந்து இதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரான்னு ஒரு பாயிண்ட். அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் இப்போ கங்கனா அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு படம் ஏற்கனேன், எமர்ஜென்சின்னு ஒரு படம் நான் ஏற்கனேன், டைரக்ஷனும் பண்ண, நான் அதில் நடிச்சேன். ஆனா எனக்கு வந்து அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து எனக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுக்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோபகண்டா ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் சைட்ல இருந்து. ஸோ இவங்க வந்து சினிமா துறையினால இவரை வந்து பேஸ் பண்ணி பேசுறாங்களா, இல்ல பாலிடிக்ஸ் இவர் 8 வருஷமான்றத ஒரு மென்ஷன் பண்ணாரு அப்படின்றதுனால? ஏன்னா இவங்க வந்து பிஜேபி எம்பியா வேற இருந்தாங்க, எம்பியா இருக்காங்க, இப்ப இருக்காங்க. சோ இவங்க வந்து பாலிடிக்ஸ் வைஸா பேசுறாங்க. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு, இவங்க எதனால வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில வந்து உண்டாக்கி இருக்காங்க? இல்ல எனக்கு இது புரியவே இல்லை. அது வந்து அந்த படம் வந்து இந்திரா காந்தி அம்மா பற்றி எடுத்த படம் இல்லையா? இவர் எந்த கட்சியில் இருக்காரு இப்போ? இவர் பிஜேபிலையும் கிடையாது, கட்சியிலும் கிடையாது. இவர் ஜஸ்ட் சொல்றாரு. அவரு ஏ ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பிடிக்கலாம் அந்த படம் பண்ண மாட்டாரு. இப்போ இல்லை, அப்போ இருந்தே பண்ண மாட்டாரு. இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அதுதான் சொல்லியிருப்பாரு. அதனால இவரை குறை சொல்றது என்னால் பொத்துக்க முடியல. ஏன்னா அவர் அப்படியான ஆள் கிடையாது. அதே சமயம் இவர் வந்து 8 வருஷமாங்கிறது எனக்கு புரியல. 8 வருஷம்னா அவர் கட்சியை சொல்றாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க படம் பண்ணலங்கிறத அவங்க போடுறாங்க. ஏன்னா இவரை சப்போர்ட் பண்ற மாதிரி ஹரிஹரன் இருக்கா பாத்தீங்களா, மியூசிக் அவரும் வந்து சொல்லியிருக்காரு, கரெக்ட் தான், சினித்துறையில வந்து 8 வருஷமா நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இந்த சினித்துறையில நிறைய அப்டேட்ஸ் மாதிரி டிஃபரன்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலுமே வந்து மியூசிக்கல் இம்பாக்டும் முக்கியம். அட் த சேம் டைம் 8 வருஷம் நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த 8 வருஷம்ன்ற பேசும்போது தான் எல்லாருக்குமே அதை சிந்திக்க தோணுது. பிஜேபியும் வந்து அந்த 8 வருஷமா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க ஏதாவது டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது தான். அது இல்லாம கொண்டு வருவாங்க, அதுக்கு இல்லாம அவங்களுக்கு டைம் இருக்கு. இல்ல இவங்க வந்து இந்த முஸ்லீம் ரீதி அந்த மாதிரி இருக்கிறதுனால முஸ்லீம் இதெல்லாம் ஒண்ணுதாங்க. எங்கேயாவது முஸ்லீம் நமக்கு தெரியும் சார், நம்ம வந்து எல்லாருமே உலகமே ஒத்துக்கோங்க. என்னங்க ஏங்க உலகத்துல எவ்வளவு மக்கள் தொகை வந்து ஆரம்பிச்சது? உயிரினம் தொடங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆச்சு. மக்கள் வந்து எவ்வளவு ஆச்சு? மக்கள் எல்லாம் சும்மா சொல்லுங்க. வருஷக்கணக்கா இருக்கே சார். அது எப்ப நம்ம எப்படி 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் அந்த மாதிரி தான் சார். 1000 வருஷம் 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் இருந்திருக்கான். அதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க. தமிழன் 2.5 லட்சம் கோழிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கான். அப்போ எல்லாம் எந்த மதமே கிடையாது. இப்போ மதம்லாம் இப்போ எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு? கொஞ்சம் வருஷங்கள், ஒரு 1500 2000 அப்படித்தானே வந்துச்சு. அதில் மதம் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கும், உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும், எங்க சித்தி அதுக்கப்புறம் தான் பிடிக்கும். எங்க அம்மா தான் முதல்ல பிடிக்கும், அப்பதான் சித்தியை பிடிக்கும். ஒரு சித்தி ரொம்ப பாசமா இருந்தால் சித்தியை கூட பிடிக்கும், அதனால அம்மா தானே பிடிக்கும். அது மாதிரி அவங்க மதத்தை அவங்களுக்கு பிடிக்கும். அதில் நம்ம வந்து தப்பு சொல்றதில்ல. ஆனால் இதுல இருந்து பிஜேபி வந்து இதுல தலையிட்டு இருக்கு அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா பிஜேபி அது டைமே இல்லைங்க. அப்படி பார்த்தா முஸ்லீம் எல்லாம் நிறைய பேர் இப்போ பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வக்ஃபு வாரியன்ட்டு ஒன்று இது பண்ணி அதுக்கு வந்து எல்லாம் முஸ்லீம்ஸே வந்து அவங்க வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வக்ஃபு வாரியம் நிறைய இடம் இருக்குது, ஆனால் ஏழைங்களுக்கு யாரும் கொடுக்கல, நிறைய சொத்து இருக்குது, அவங்க எங்களுக்கு பிரித்து தரலன்னு அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வட்ட மேட்ச் எதுனா ரொம்ப உட்காந்து பேசுகிறாங்க. இல்லை இங்கே உட்காந்து நம்ம டிவியில் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, டிவியில் வாதம் பண்ணுறாங்கல்ல, அதுவே வந்து அவங்க சொல்கிறாங்களா? அப்போ கேட்கும் போது வந்து அவங்களே ஓகே அது இல்லை, அப்புறம் வந்து 3 வாட்டி தலாக்னு சொல்லிட்டா கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அது வந்து அப்படிலாம் அதெல்லாம் அது கரெக்ட் தானேங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவர் ஏதோ வேற ஒரு பொண்ணு மேலே ஆசை வச்சு தலாக்குன்ட்டு இவ்வளோ சொல்லிட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு அது பெரிய தப்பு தானேங்க. அது வந்து மனித இதுக்கு சரியில்லையாங்க. காக்கா கூட தன்னோட உறவை தாண்டி வேற ஒரு உறவு கூட கவச்சிக்காது. காக்கா 6 மணிக்கு கரெக்டாக குளிச்சு தான் போய் படுக்க போகும். தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? காக்காவே அப்படி இருக்குது, அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்? அதனால அதெல்லாம் சில ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட் தாங்க. நீங்க நம்ம அப்போ பேசணும்ல. இப்போ அரபு நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தன் கொண்டுட்டானா அவனை கொண்டுடுறாங்க. அப்போ அந்த தட்டை கரெக்டா தப்பானிட்டு தான் பேசணும் இல்லையா? அது கரெக்டா தப்பா? அது கரெக்ட் தான் சார். அதே மாதிரி இங்கேயே சில சட்டம் போடுவாங்க, அது கரெக்ட் தான், சட்டம் கரெக்ட். ஆனா இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நினைக்க மாட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. அது அவங்க கங்கனா வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க படத்துல மியூசிக்லாம் வைத்தறிச்சு என் படத்துக்கு பண்ணல அப்படின்பாங்க. இவருக்கு அது நேரம் இருந்திருக்காது, எல்லாம் பண்ண இஷ்டம் இருக்காது. அது இவர் இஷ்டம் தானே.
அதை வந்து கேட்க முடியாதுல்ல. ம். அது எனக்கு சரியான காரணம் இவர் பண்ணியிருக்க இஷ்டம் இருக்காது. ஏன்னா நிறைய தமிழ் படம் வேணாம்னு சொல்லிருக்காரு. ஆமா. அதனால ஏன்னா இவர் ஏன் 8 வருஷமா எனக்கு படம் தரலன்னு சொல்றாரு. இப்போ 8 வருஷம் அவர் பிஸியாக தானே இருக்காரு. ஹிந்தி துறையில வந்து பெருசா வாய்ப்புகள் ஹிந்தி துறையில் கம்மியாயிடுச்சு. தமிழனுக்கே வாய்ப்பு தான் வேணாம் முதல்ல. ஆ. அந்த காலத்துல இருந்தே ம். அப்போ இருந்தே தமிழ்னா அப்படின்னு தான் சொல்லுவான். பாம்பையெல்லாம் போனால் தமிழனா முன்னாடி அடிப்பாங்க. இப்போ தான் கிடையாது. எல்லாம் பாம்பை தமிழெல்லாம் கொடி கட்டான்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அப்படி இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் கூட தான் ஹிந்தி படம் 99 படம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படமே ஹிந்தி தான். ஓ. மீனா பஜார்னி ஃபர்ஸ்ட் படம். அதில் தான் என்ன அந்த ஜாகுவார்னு படத்துல பேர் தான் மாத்தாங்க. பேர் மாத்துனாங்க. பேர் மாத்தாங்க. அதனால அது அப்படிலாம் இல்லை. இவர் வேணான்றவார். இவர் வந்து நீங்கள் சொன்னவங்கள இந்திரா காந்தி அம்மா பற்றி பேசணும்னா சரி அம்மா பற்றி என்ன தப்பாக பேசியிருப்பாங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி கோச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதுக்காக வந்து நம்ம இது மதம் பற்றிலாம் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. நீங்கள் நடராஜர் சிலை பார்த்துறீங்களா? நடராஜர் சிலை ஃபோன்ல அந்த மாதிரி ஏதோ பார்த்ததுதான். நடராஜர் பரதநாட்டியம் ஆடுவார்ல. ஆமா. எப்படி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா நடராஜர் சாமி ஆடுவார். ஓகே. நியூட் ஆடுவார். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ம். இல்லை என்னன்னா இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா அது அந்த காலம். இந்த காலம் வேற சட்டமாக போச்சு இல்லையா? ஆமா. இப்போ இந்த காலத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கணும். அவ்வளோதான். இல்லை என்கிட்ட இருக்குது இருக்கா பார்க்குறேன். எடுத்து வச்சிருப்பேன் நான் அதெல்லாம். இல்லை அது சில பயிற்சிகள் செய்யும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து அப்படி இருந்தாங்க. நிறைய பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட தான் நிறையா என்ன இந்த ரூல்ஸ் நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் மறந்துட்டீங்களா? ஆமா. இப்போ ரூல்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த ஏஆர் ரஹ்மான்தும் அந்த கங்கனா ராணட் இவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷமா வந்து பிஜேபி இருக்கு. அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரா அந்த 8 வருஷமா வந்து எனக்கு சினித்துறையில ஹிந்தி சிறைத்துறையில வந்து எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரஹ்மான் சார். ஆமா ரஹ்மான் சார் வந்து சொல்றாரு. அது வந்து ஆனா இப்போ வந்து பிஜேபியோட எம்பி வேற கங்கனா ராணட் அவங்க இந்த சிலை பார்த்திருக்கேன். ஆமா. இல்லை இது ஏன் அதை காமிச்சானாக்கா நம்ம சில பயிற்சிகள் பண்ணும்போது அப்படி பயிற்சி பண்ணும்போது நமக்கு சக்தி கூடும். நமக்கு வந்து எத்தனை ஹோல்ஸ் இருக்கு நம்மகிட்ட உடம்புல? 2, 4, 5, 7. ஆண்குறி பெண்குறி 9. பெண்கள் குழந்தை பிறந்தோடனே பால் குடிக்கிறாங்க. அது என்னது? ஹோல்ஸ் தானே? எல்லாம் பால் வருமா? அது 2. அப்புறம் என்ன நிறையா இருக்கு. இது வரைக்கும் 9 தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. 9 இல்லை. சரி, ஓகே. இல்லை இது மாதிரி நம்ம உடம்பே நமக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அவர் 8ங்கிறாரு பாருங்க. நீங்கள் கன்ஃபியூஸாக 9ன்றீங்க. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலங்க. முதல்ல நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்கிறேன். கரெக்ட் தான் சார். அதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. உண்மையில நான் உங்கள் மாதிரி படிக்கல. அவர் மாதிரி உங்கள் மாதிரி படிக்கல. ஆனால் நான் 34,000 புக்கு வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே. டெய்லி படிப்பேன். என் கட்டில் நான் கூட படுக்கிறதுக்கு பெட்டு புக்கு தான். அது புக்கை குறிஞ்சி படிக்கும்போது நிமிந்து வாழலான்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து சின்ன பசங்கள்லாம் அறுவாள் எடுத்து வெட்டுறான். பார்த்துருப்பீங்க. எல்லாம் கஞ்சா போதை தண்ணி போதை அப்படிலாம் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க ஏன் அப்படி கெட்டு போன காரணம் சொல்லுங்கள்? பழக்க வழக்கங்கள் தான். வாத்தியார் அடிக்கலை. வாத்தியார் என்னைக்கு அடித்து படிப்பு சொல்லி தராங்களோ அன்னைக்கு ஒருத்தன் கூட கெட்டு போக மாட்டான். எழுதி வச்சுங்க. அதாவது நம்ம ஸ்கூலில் கொண்டு விடும்போது அம்மா அப்பா வந்து வாத்தியார்ட்ட சொல்லுவாங்க, வாத்தியார் சார் கண்ணை மட்டும் விட்டுருங்க, மட்டும்லாம் உரிச்சு எடுங்க, அவன் நல்லா படிக்க வைங்கம்பாங்க. அந்த காலத்தில் பழமொழி உண்டு, முருங்கையை முறிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அடித்து வளர்க்காத பிள்ளையும் முறிச்சு வளர்க்காத முருங்கை நிற்க முடியாது. நீங்கள் பாருங்கள், வாத்தியார் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா போலீஸ்காரங்க அடிக்க வேண்டியதே இருக்காது. ஏன்னா இவன் நல்லவனா இருப்பான். வாத்தியார் யாருங்க? கடவுளுங்க. அம்மா கடவுள், அப்பா கடவுள், அதுக்கப்புறம் குரு தானே கடவுள். மாதாபிதா குரு தெய்வம். ஆமாம், அந்த கடவுள் சொல்கிறத கேட்கலாம். நான் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேன்னா நீ தான் படணும். எவனும் நல்லா இருக்க முடியாது. எத்தனை பேர் நல்லா இருந்துருவான்? உடம்பை பாதுகாக்க முடியுமா? உள்ளத்தை பாதுகாக்க முடியுமாங்க? முதல்ல அதெல்லாம் சொல்லித்தர டீச்சருங்க. அவங்க கடவுள், அவங்க காலில் விழுந்துல கும்பிடணும். டீச்சர்னால் எப்படி என்ன சாதாரணமாங்க? நான்லாம் வந்து சில காலேஜுக்கு போகும்போது டீச்சர் கால் தொட்டு கும்பிடுவேன். அவங்க ஐயோ சார் அப்படிம்பாங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லைங்க, நான் படிக்கலை, ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் படித்து கொடுத்துறீங்களே, உங்கள் காலில் விழுறது எங்களுக்கு புண்ணியங்க அப்படிம்பேன். அதான் உண்மை. இன்றைக்கி சட்டம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் அடித்து வாழ்ந்த மட்டும்தான் அவன் வந்து இல்லை அடித்து டீச்சர்னால் பயப்படுவாங்க. ஐயோ தண்ணி அடித்தா டீச்சர் பார்த்தா அவ்வளோதான், சிகரெட் குடிச்சா டீச்சர் அப்படியே அவ்வளோதான்டா அப்படிமா. வீட்லேயும் சொல்லுவாங்க, வீட்லேயும் அடிப்பாங்க, ஏன்னா நீ சரி குடிச்சானே. அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் வந்தோம். சில கண்டிப்பாக தாங்க. இப்போ இந்த அரபு நாடெல்லாம் ஏன்னா தப்புனா கையை விட்டுருவாங்க. தப்பு பண்ண மாட்டான்ல இருக்கா?
டெய்லி பாருங்க. ஆ? அந்த மாதிரி சட்டம்லாம் எங்கிட்ட இன்னும் எடுத்துட்டு வரலையே. இல்ல, அந்த மாதிரி சட்டம் வேண்டாம். ம். ஓரளவு சட்டம் வேணும் இல்லையா? சட்டத்தை மதிக்கணும்ல. ம். அதுக்கு காரணம் டீச்சருக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்க. ம். வாத்தியாருங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா வாத்தியார் தாம் பிள்ளை கேட்குறாங்களோ இல்லையோ அடுத்த பிள்ளைய பெண்டை கட்டி நல்லா படிக்க வச்சிருவாங்க. ம். அவன் வந்து நிறையா நீங்கள் பாருங்க, இப்போ தானேங்க இது இப்போ தானே ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க எங்கே பார்த்தாலும் போதை. ஆமா. அந்த காலத்துல தான் போதை இருந்துச்சு. அவன் குடிச்சான். நான் இன்னைக்கு வரைக்கும் குடிச்சது இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் டீ சாப்பிடல, வெத்தலை தண்ணி அடிச்சதில்ல. ம். பெரிய விஷயம் இந்த வயசு வரைக்கும் அப்படி இருக்கிறது. ஆமாம், அது சினிமாவில் இருக்கேன். ம். இருக்குல்ல. அப்போ நான் என்னையே நான் ஒழுக்கமாக ஏன்னா நான் என் உயிரை நான் பாதுகாக்கிறேங்க. என் உயிரைனா எல்லாரும் சாவாங்க, யாரும் சாகாமல் கிடையாது. சிவனே செத்துருவாருன்றாங்க, ம். கிருஷ்ண பரமாத்மாவே செத்துட்டாருங்கிறாங்க, பிரம்மா செத்துட்டாருங்கிறாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, செத்து திருப்பி ஒரு வாட்டி போல பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ம். இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். சூரியனே இப்போ மறையுதுங்க. ஆமா. காலையில் வந்துட்டு சாயங்காலம் மறைஞ்சிதுங்க, திருப்பி தான் அடுத்த நாள் தான் உதிக்குது. இப்போ மனுஷன்லாம் எங்கே போவான்? அதெல்லாம் இல்லை, எல்லாமே மறைகிறது தான். ஆனால் அது வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கணும்ல. கரெக்ட் அந்த தான். ஒழுக்கத்துக்கு டீச்சர் கரெக்டாக இருக்கணும். டீச்சர் எல்லாம் அது எல்லாமே இப்போ பிள்ளைங்க வந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ம். அதில் 10 நல்லதுன்னா 90 கெடுதல் தான் இருக்கும். அது கரெக்ட் சார். ஆனா இப்போ சினி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வெறும் தேட்டர்ல மட்டும் தான் நம்மளால படம் பார்க்க முடியும், வேற எதுலயுமே படம் பார்க்க முடியாது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன் வந்துருச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு விட்டாங்க. எல்லா படமும் நிறைய படங்கள் எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல விட்டுறாங்க. நீங்க அந்த காலத்துலயும் இருந்திருக்கீங்க, இந்த ஜென்ரேஷன்லயும் இருந்திருக்கீங்க. இப்போ உங்களோட படம் வேற நீங்க எதுவும் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி தேட்டர்ல விடுறதா உங்களுக்கு ஐடியாவா, இல்ல ஓடிடில விடுறதா ஐடியாவா, எப்படி? ரெண்டுலயும் விடுவேன். ரெண்டுலயும் விடுவேன். நான் அந்த இதே சொல்ல, படம் பார்த்து யாரும் கெட்டு போகல. நீங்கள் அன்றைக்கி ஏதோ ஒரு இது வருதுங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ண ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ. ஜாயின்னோட எனக்கு தெரியல, அது என்னமோ ஜாயின் பண்ணது நான் விட்டேன். உடனே திருப்பி மெசேஜ் வருது, நீங்கள் இதில் சேரணும்னா நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், கட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்கள் நியூடாக வருவாங்க போடுறாங்க. அதில் பிளாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோனை பண்ணி டார்ச்சர் என்ன, நான் நேத்தான் எனக்கு பிளாக் பண்ண தெரியாது, அவங்க மாதிரி ஒருத்தரை கேட்டு பிளாக் பண்ணுறேன். ஏன்னா டார்ச்சர், எனக்கும் டார்ச்சர் தான் இருக்குது. அக்கா நான் அவங்ககிட்ட ஓகே நீங்கள் வாங்க நான் பார்க்கணும்னு சொல்லுவேன்னா நான் யாருக்கு கெடுதல்? நமக்கு தானே கெடுதல். சரி சார், உங்கள் படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். படம் எங்கள் படத்தை பற்றி? என் படம்? ஆமாம், உங்கள் படம் தான் சார். என் படம் இப்போ கேட்டிங்களா, சிலம்பத்தை பற்றி ஒரு அற்புதமான படம். சிலம்பம் அதாவது டோட்டல் உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றியான படம். கிட்டத்தட்ட ஒரு பாதி அப்படி இருக்கும். சினிமா அப்புறம் கமர்ஷியலாகவும் இருக்கும். கமர்ஷியல் படம்லாம் ஆனால் அது என்னோட வாழ்க்கையே கமர்ஷியலாக தான் இருக்கும். சிலம்பம் எப்படி கற்றுக்கிறது, என்னென்ன கலை, என்னென்ன ஒழுக்கம், அப்படியே போதிக்கிறது தாங்க அந்த படம். ஆனால் அதுக்காக அதே படம் கிடையாது, ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் சம்பந்த கமர்ஷியல். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் திரைக்குறள் நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரங்கொப்பி சிறந்தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சேர்க்கிறேன். நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்த விட முக்கியம் நம்ம அம்மாவை மதிக்கணும். உலகத்தில் தாய் தான், பெண்மை தெய்வம். அதாவது நம்ம கடவுள்லாம் இருக்காங்கன்னா முதல்ல யார் தோணுனான்னா ஒரு பெண். அந்த பெண் காயத்ரியா சொல்கிறாங்க, யார் இல்லாமல் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அம்மா இருக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 64 எலும்பு ஒரே டைமில் அடித்து நொறுக்குனா என்ன வலியோ அந்த வலியை பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பிறக்கிற அந்த தாயை எவன் மதிக்கலையோ அவன் உருப்படவே மாட்டான். அந்த அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க, குருவை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அது மட்டும்தான். நீங்கள் இல்லை எங்கள் வாத்தியார் இப்படி காதை பிடிச்சி கிள்ளிட்டாரு, நான் இப்போ தான் எங்கள் டீச்சர் இப்படி அடித்தாங்க போடின்ட்டு வந்தேன், அதுக்கு படிப்பு கொண்டு போச்சு. எனக்கே நானே உதாரணம். அதனால் நீங்கள்லாம் அதெல்லாம் இல்லாமல் வாத்தியாரை மதிங்க, அம்மாவை மதிங்க, அதுக்கு அப்பாவை மதிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும். இன்னும் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும்னு நினைங்க. சும்மா அந்த இன்பம், சின்ன இன்பம், இந்த கஞ்சா குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அதெல்லாம் காரி துப்பி வெளியே போட்டு போயிடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. நாய் கூட அதை குடிக்க மாட்டேங்குது. மனுஷன் ஏன் குடிக்கிறான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இல்லாமல் ஏன் பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், எப்படி இருக்கணும், இதுக்கு மேலே ஒரு பிறவி இருந்தால் அந்த பிறவிக்கு என்ன பண்ணணும், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சு உடற்பயிற்சி பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே நான் எப்பவும் சொல்லுவேன், இந்தியாவில் பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிடும். அது தமிழனாக பிறக்கிறதுக்கு சித்தரும் புத்தரும் புனிதரும் மிகப்பெரிய ஞானிகளும் பிறந்து வளர்ந்து தமிழகத்தில் பிறந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்களுக்கு அனைவரும் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ். தேங்க்யூ.